வணக்கம். காசிபேடு சுரேஷ் கருவாடு பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சீலா கருவாடு பார்த்தீங்களா, இது நாமளே மீன் எடுத்து சொந்தமாக கருவாடு போடுறோம். இது சுத்தமாக இருக்கும் கருவாடு. வேறு கட் பண்ணுற பாருங்களேன், இது வெறும் நடுமுள் மட்டும்தான். சதை பெருத்த கருவாடு வெறும் நடுமுள் இருக்கும், இதெல்லாம் சதையாக தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவாடு. இப்போ திருப்பூர்லேருந்து நம்மளுக்கு 1.5 கிலோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்து திருப்பூர்லேருந்து நம்மளுக்கு 1.5 கிலோ கருவாடு கேட்டிருக்காங்க, சீலா கருவாடு. அவங்களுக்கோசம் கட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அப்படியே நம்ம கடைக்கு கொஞ்சம் போட்டுருலாம். எல்லாமே சதை பீஸ் தான், எல்லாம் ரவுண்ட் பீஸ் தான் எல்லாமே. பார்த்தீங்களா, அவ்வளோ சுத்தமாக கருவாடு. உப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம சொந்தமாக போகிறதுனால உப்பு அளவு பார்த்து தான் நம்ம போடுறோம். சில பேர் கடைக்கு வரவங்க உப்பு கம்மியான கருவாடு கொடுப்பா கேட்குறாங்க. அதனால் நம்ம எப்போவுமே உப்பு கம்மியாக போட்டு தான் கருவாடு பண்ணுறோம். பாருங்க, பெரிய சதை தான். முள்ளுன்ற நடுமுள் மட்டும்தான். அதை எடுத்துட்டு நடுமுள் எடுத்துட்டு வெறும் சதையை போட்டு குழம்பு செஞ்சாலும் வறுத்தாலும் தொக்கு செஞ்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்புலாம் செஞ்சுட்டு பழையதுக்கு மறுநாள் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் கருவாடு குழம்பு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றது நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்புலாம் செஞ்சு இட்லி தோசைக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா கட் பண்ணுறப்ப அவ்வளோ சுத்தமாக கருவாடு. பார்த்தீங்களா, அது வெறும் சதை தான், துண்டு துண்டாக வரும் நல்லா. ஏன்னா அந்த ஓரம்லாம் அந்தளவு முள் இருக்காது. அந்த நடு முள் மட்டும் தான் உருவிட்டு நம்ம சமைக்கணும். அவங்க கட் பண்ணுற பாருங்க, அவ்வளோ கிளீனாக இருக்கும். நம்மக்கிட்ட இந்த கருவாடு மட்டும் கிடையாது, எல்லா வித கருவாடும் நம்ம கையில் கிடைக்கும் எப்போவுமே. உங்களுக்கு இல்லை, நாங்கள் காசிமேட்டில் தான் இருக்கேன், நாங்கள் அங்கே வந்து வாங்கிக்க சொன்னாங்க கூட வரலாம். நம்மளுக்கு காசிமேடு பழைய மார்க்கெட்டில் நம்ம கடை இருக்குது. நீங்கள் அங்கே வந்தால் கூட கடையில் வந்து கருவாடு வாங்கிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ குடல் எடுத்துகிட்டு சுத்தமாக தான் நாங்கள் வந்து கருவாடு பண்ணுவோம். க்ளீனாக இருக்குங்க பாருங்கள். இது ஒரு கருவாடு நம்மக்கிட்ட இப்போ இருக்குது வந்து ஒவ்வொரு கருவாடும் 1 கிலோ சைஸு, 1.5 கிலோ சைஸு, 1/2 கிலோ சைஸ் தான் இருக்குது கருவாடு. ஏன்னா அந்தமாரி இருந்தால் தான் அந்த சதையாக இருக்குது கருவாடு. நல்லா சதை பெருசாக இருக்கும். நம்ம சின்ன கருவாடு பண்ணால் சதை கம்மியாக தான் இருக்கும். இந்தமாரி கருவாடில் போடும்போது நல்லா சதை அதிகமாக இருக்கும். ஆமாம், வேறு அதுமாரி உரிச்சிட்டு நடுவில் அந்த முள்ளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு தொக்கு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், வறுத்தாலும் நல்லா, குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். பசங்க சார் முள் கொடுத்து யோசிப்பாங்க. நம்ம அந்த முள் அழகாக எடுத்துகிட்டு சமைச்சிடலாம். இதெல்லாம் பெரிய கருவாடு. கட் பண்ணுற பாருங்க. நாங்கள் பார்சல் நமக்கு கருவாடு கொடுக்கும்போது தலைலாம் எடுத்துகிட்டு வெறும் துண்டு மட்டும் தான் பார்சல் தரோம், தலையோடு தர மாட்டோம். வெறும் துண்டு மட்டும் தான் நாங்கள் பார்சல் தரோம். பாருங்க, ரெடி வந்த துண்டு கேக்கு துண்டு மாரி இது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து கருவாட்டு குழம்பு வச்சு அந்த கருவாட்டு குழம்பு மறுநாள் வந்து பழையதுக்கு சாப்பிடும். 1 குண்டா பழைய சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சீலா கருவாடு. அது கட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்து நம்ம கடையில் நிறைய பேர் தேடி வராங்க, வந்து கருவாடு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த சீலா ஒரு சைஸ் பார்த்தீங்களா, இதுதான் அதோட சைஸ். இந்த சைஸில் இருந்தால் தான் நல்லா சதை நல்லா பெருசாக இருக்கும். சின்ன சைஸில் சதை இருக்காது.
கட் பண்ணுறோம். அந்த ஓரத்தில் எடுத்துருவேன். உங்களுக்கு பார்சல் கொடுக்கும்போது நான் இந்த ஓரத்தில் இருக்க அந்த செதிலாம் எடுத்துகிட்டு வெறும் கண்டை மட்டும் தான் நாங்கள் தருவேன் உங்களுக்கு. அவ்வளோ க்ளீனாக பார்த்தீங்களா? நம்மகிட்ட சுத்தமாக இருக்கும் கருவாடு. கருவாடு போடும்போது அங்கே அந்த குடலை எடுத்துரும். குடலை எடுத்துட்டு உப்பில் போட்டால் தான் அந்த பூச்சிலாம் உட்காராது அதில். பாருங்க அவ்வளோ க்ளீனாக இருக்குதுங்களா? பார்த்தீங்களா அவ்வளோ ரவுண்ட் பீஸாக இருக்குது பார்த்தீங்களா? சுத்தமாக இருக்கும் பாருங்க. ரவுண்ட் பீஸ் ரெடி. அல்வா துண்டு மாரி தான் பாருங்க. காட்டன் பாருங்க. சீலா கருவாடு, இதெல்லாம் சீலா கருவாடு தான். எல்லாமே சீலா கருவாடு தான் அங்கே இருக்குது எல்லாமே. பாருங்கள். இந்த கருவாடு உங்களுக்கு தேவைன்னா என்னோடய கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.